நேரே சொல்கிறேன் எங்களோட கள்ளன் டிஏ பிரதீபன் அவற்றை ஒப்பர் தான் 11 பார் வேண்டி டெக்னாலஜி அடிக்கிறவரா அவரை போய் வழக்கு போட சொல்லுங்க சார் வழக்கு பாட்டு குவாலிட்டி விளங்க மாட்டேங்க இந்த வரைக்கும் விளங்கியிருக்கா இந்த வீடியோ பார்த்த அப்புறம் விளங்க நினைக்கிறேன் கொண்டு காப்பத்தில் நந்தினியாக கண்டுபிடிச்சு படுக்கிறாங்க தான் நாங்கள் முள்ளிவாய்க்காலில் எங்கள்கிட்ட வைபவத்தில் இருந்த நகைகளை கொண்டு விற்று A9 ரோட்டில் 11 பார் அடுக்கிறது வந்து ஏற்றுக்கொடுக்குறாங்க. இப்போ இந்தியா தச்சமே செய்ய தவறிட்டா சைனாவோ அல்லது வேறு ஒரு நாடோ பாகிஸ்தானோ வந்து இறங்கிடும். அதுக்காக நாங்கள் இந்தியா தூக்கி தலையில் வச்சு கொண்டாட பண்ணி இல்லைங்க பார்க்குறீங்களா தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து அள்ளி கொண்டு போய் நம்ம இந்திய நாவி வந்து நிற்குது பிரிட்ஜ் போட்டு வந்து நாங்கள் குத்தி முறிய தேவையில்லை. அது நல்லூர் அடியில் இருக்கிற பெரிய பணக்காரர் பெரிய மேல் மாடி வீடு 4 மாடி வீட்டில் இருக்கிற கீழ் மாடியில் வாசல் வரைக்கும் தண்ணி வந்து 25,000 ரூபா கொடுத்தா என்னடா அந்த இப்போ ஒரு பாலம் விழுந்து அணை இருக்குது அதை எங்கள்ட ஸ்ரீலங்கா நாமே வந்து அதை ரிமூவ் பண்ணி கொடுக்குதாம். அதுக்கு பிறகு இந்தியன் ஆர்மி கொண்டு வந்து இந்த இப்போ இதில் இவங்க திருப்பி டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாலத்தை திருப்பி அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது நினைக்கிறேன் 2-3 நாளில் இது சரி வரணும்னு சொன்னவை அதை தான் கேட்டினான் எத்தனை நாள் செல்லுமென்னு சொல்லி மற்றது யார் செய்கிறான்னு கேட்டினான். அதில் அந்த பாலத்தை எங்களோட ஸ்ரீலங்கா நாமே ரிமூவ் பண்ணி கொடுக்க கொண்டு வந்த பாலத்தை எங்களோட இந்திய நாமே போட்டு கொடுக்குது. அப்போ அவ்வளோதான் அதை தான் கேட்டினான். இந்தியாவிலிருந்து வந்து இப்போ ராணுவம் செய்கிற பற்றி அதை நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது வளமையாகவே எல்லா நாடும் அப்படி செய்கிறது. இப்போ எந்த ஒரு நாட்டிலையும் வந்து ஒரு இயற்கை அனர்த்தம் வந்துச்சுண்டா மற்ற நாடுகள் உதவி செய்கிறது இது சாதாரணமான விஷயம்தான். ஆனால் இந்தியாங்கிற அயல் நாடுன்ற அடிப்படையில் உங்களுக்கு கொஞ்சம் கூட உதவி செய்வேணும் அவ்வளோதான். பட் அந்த எங்களோட ஜியோ பொலிட்டிக்ஸை பார்த்தீங்கன்னா புவியியல் சம்பந்தமான அரசியலை பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா தச்சமே செய்ய தவறிட்டா சைனாவோ அல்லது வேறு ஒரு நாடோ பாகிஸ்தானோ வந்து இறங்கிடும். அதால் இந்தியா கட்டாயம் செய்து தான் ஆகணும். அது அவையிட கடமையும் வேறு அதுக்காக நாங்கள் இந்தியா தூக்கி தலையில் வச்சு கொண்டாட வேணும் இல்லைங்க பார்க்குறீங்க தானே. இப்போ வடக்கு கிழக்கில் ஒரு மீன்பிடி போட் கூட ஓடையிலாமல் தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து அள்ளி கொண்டு போய் நம்ம எங்களோட கரை வேலைக்கும் வந்து ட்ரோலரை போட்டு அள்ளி கொண்டு போகிறாங்க. அதால் இது அவை செய்ய வேண்டிய கடமை தானே. அப்போ என்றால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை வந்து ஒரு ரத்தினம் விளையிற பூமி. ஆகவே அதை இந்தியா எப்படியுமே தாங்கள் எடுத்து வச்சிருக்கத்தான் பார்ப்போம். நம்ம இங்கே வந்து இந்திய நாவி வந்து நிற்குது பிரிட்ஜ் போட்டு வந்து நாங்கள் குத்தி முறிய தேவையில்லை. அதை அவை செய்ய வேணும். அப்படி இல்லாட்டி வேறு ஒரு நாடு போதும் அமெரிக்காவோ பாகிஸ்தானோ இன்னொரு நாடு இறங்கிடும். ஆகவே அவை வந்து நிற்கணும். அதை விட இப்போ பொலிட்டிக்ஸ் ஜியோ பொலிட்டிக்ஸ் அவ்வளோதான். அதுதான் நானும் கேட்க வலிக்கிறேன். பலாலி விமான நிலையத்தில் கூட அமெரிக்கா அந்த ஒரு விமானம் ஒன்று வந்துறங்கி அதே மாதிரி கட்னாக ஏர்போர்ட்டில் வந்துருக்குது. இதுக்கான அந்த உலர்ணவு பொதிகள் மற்றது நிவாரண பொதிகள் வந்து என்ன மாதிரியான செயல் திட்டங்கள் நடக்கும் எதிர்பார்க்குறீங்க? அரசாங்கம் அதை ஒன்றும் வெளிப்படையாக சொல்லல. இப்போ உதாரணத்துக்கு எந்த நாடு எத்தனை மெட்ரிக் டன் அரிசியை கொடுத்தது இதில் எந்த மெட்ரிக் டன்னில் இத்தனை இப்போ பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகிறேன்ட்டு அரசாங்கம் தெளிவாக ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்க வேணும். உதாரணத்துக்கு எந்த நாடு எத்தனை பில்லியன் கொடுக்குது நாங்கள் ரீபில்டிங் ஸ்ரீலங்காண்டு அதில் ஏதோ 800 மில்லியன் ருபீஸ் வந்திருக்காமன்னு சொல்லி அப்போ அந்த 800 மில்லியன் யாருக்கு எப்படி கொடுக்க போகிற மாட்டோம்னு சொல்லல. அதில் அதை போய் கேட்குற அளவுக்கு மண்டவளமும் எங்கள்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட இல்லை. அதுக்கு அந்த நாலேஜும் இல்லை. இப்போ நாங்கள் அது பாராளுமன்றம் இனி கூடிய ஜனவரி 5ஆம் தேதி கூடிய தான் நாங்கள் அதை பார்க்கலாம். இந்த நாடு இவ்வளோ காசு இருந்தது அதில் இவ்வளோ வடக்குகளை கொடுக்குறீங்களா இவ்வளவு. இப்போ நான் நினைக்கிறேன் என்றால் மத்திய மலை நாட்டில் தமிழர் உட்பட எங்கள்ட வத்துக்கர ஜனதான்னு சொல்வார்கள். அதாவது வந்து எங்களோட தேயிலை தோட்டம் மக்கள் வந்து இருக்கிற இடங்கள் படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. கொத்மலை கம்போலை போன்ற இடங்கள். ஸோ அவைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கிளிநொச்சியும் தான் முக்கியமாக வந்து மன்னாரும் முல்லைத்தீவும் படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ முன்னுரிமை வந்து அப்படியான டிஸ்ட்ரிக்ட்களுக்கு தான் கொடுக்கணும்னு நான் என்னுடைய இது. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்கள்ட யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் ஒவ்வொரு மலைக்கும் பாதிக்கப்படுற இடங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு கொடிகாமம் அல்லது வந்து இப்போ காக்கதீவு அல்லது வந்து இந்த கடற்கரையோட ஆண்டி இருக்கிற பிரதேசங்கள்லாம் கூட பாதிக்கப்படுறது. ஸோ அவைக்குரிய பணங்களும் அவருடைய காசுகளும் போய் சேரணும், நிதிகள் போய் சேரணும் மட்டும் அதில் ஊழல் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் கழிச்சிருந்தீங்கள் அந்த நிதி வந்து அரசாங்கத்தால் வந்து அனுரகுமார் திசாநாயக்க அவர்களால் வந்து ஒரு விதமான நிதிகள் ஒதுக்கி இருக்கு. அது சம்பந்தமாக கழிச்சிருந்தீங்கள். அது சம்பந்தம் என்ன நினைக்கிறீங்க? நான் கேள்விப்பட்டேன். நான் என்னென்றால் 25,000 ரூபா ஒவ்வொரு மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் கொடுக்குறேன். இப்போ நான் போய் பார்த்தேன். நான் கொடிகாமத்தில் இருக்கிற குட்டி வீடு முழுக்க தண்ணிக்க போனால் அந்த சனத்துக்கும் 25,000 தான். யாழ்ப்பாணத்தில் நல்லூர் அடியில் வெள்ளம் போனாலும் 25,000ன்றதை நான் ஏற்றுக்கொள்ளலை. ஏனென்றால் அதை சொல்கிறது ஈக்விட்டி ஈக்குவாலிட்டி என்று. அதாவது வந்து இப்போ ஒரு மதிலுக்கு மேலால் மச்சேறி பார்க்குறேன்டா கட்டையனுக்கும் ஒரே அளவு ஸ்டூல் நெட்டையனுக்கும் ஒரே அளவு ஸ்டூல் கொடுக்கலாது. கட்டையனுக்கு பெரிய ஸ்டூலை கொடுக்கணும், நெட்டையனுக்கு சின்ன ஒரு கல்லை வச்சாலே காணும் மட்டி மச்ச பார்க்கலாம். அது மாதிரி கூட பாதிக்கப்பட்ட சனத்துக்கு கூட காசு கொடுக்கணும் மட்டும் நான் எதிர்பார்க்குறேன். அதுதான் அந்த ஈக்விட்டி ஈக்குவாலிட்டி விளங்கும் மட்டும் இந்த வரைக்கும் விளங்கியிருக்கா. இந்த வீடியோ பார்த்த அப்புறம் விளங்கும் நினைக்கிறேன். என்ற அது கூட தெரியாது. ஏனென்றால் இப்போ சில
இப்போ உதாரணத்துக்கு இப்போ கரையோர பிரதேசங்களில் இருக்கிற இந்த மீன்பிடி சமுதாயத்தை போய் பார்த்தீங்கன்னா குட்டி வீடு தான் இருக்கும், முழுக்க தண்ணிக்க போயிட்டு. ஸோ அதுக்கு நாங்கள் புது வீடு ஒன்று கட்டுறதுக்குரிய வழி ஒன்றை கொடுக்கணும். அவைக்கும் 25,000 ரூபா கொடுத்து போட்டு நல்லூர் அடியில் இருக்கிற பெரிய பணக்காரர், பெரிய மேல் மாடி வீடு 4 மாடி வீட்டில் இருக்கிற கீழ் மாடியில் வாசலில் வரைக்கும் தண்ணி வந்ததுக்கும் 25,000 ரூபா கொடுத்தா அதை வந்து அந்த ஈக்குவிட்டின்ற இதே இல்லை. அது எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி, அப்படி ஈக்குவாலிட்டியாக கொடுக்கல. அது நான் நினைக்கிறேன் விளங்கமன்னுக்கு இந்த வீடியோக்கு பிறகு விளங்க நினைக்கிறேன். பிள்ளை அடுத்த பாராளுமன்ற இதில் கதை பேர் வடிவா கார் போட்டு தண்ணி கார் போட்டு தண்ணிக்குள்ள இன்சூரன்ஸில் 2/3 ஆகுது வருமானு நினைக்கிறேன். 2/3 அதோட கூட வருமானு நினைக்கிறேன். அது மொத்தமாக 15 மில்லியனுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தேன். பெரும்பாலும் அதில் அந்த வருஷத்துக்குரிய 8 வருஷ கார் பழசு தானே, அந்த காசும் போக மிச்ச காசு அப்படியே சொல்லாத. அடுத்து என்ன எடுக்க போகிறேன் கேட்குறேன். உண்மை நீங்கள் பைக்கில் போய்க்கல அது கொஞ்சம் கவலையாக இருந்தது தான் நாங்கள் காரங்க. அப்படின்னா நாங்கள் கேம்பஸில் இருக்கலையும் பைக்கெலாம் போனாட்டா டாக்டராக பாஸ் அவுட் பண்ணினேன் 2015ஆம் ஆண்டு. 2017ஆம் ஆண்டு தான் கார் எடுத்தேன். அந்த 2 வருஷம் இந்த சாவஜி ஹாஸ்பிட்டலில் சரி எல்லா இடமும் இந்த பைக்லாம் தெரிஞ்சுனேன். எந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பைக்கில் தெரியல. ஸோ அது எல்லாருமே இப்போ நீங்கள் இதில் முழு பேரும் பைக்கில் தெரிகிறது வந்து ஏழ்மைக்குரிய அடையாளம் இல்லையா? பயங்கர பணக்காரன் காசு அடித்தவன் இயக்கத்தின் காசு ஏற்றவன் முழுக்க பைக்கெலாம் தெரியுறேன். என்னடா வழியில் ஏன் எங்கண்ட இந்த வாசரி இருக்கிறது தானே போகிறது பழைய தட்டி வேனில் உள்ள ஃபுட் சிட்டியில் எல்லாமே விற்றா எத்த பெரிய மெர்சிடிஸ் பென்ஸ் ஆட்டோ பயோகிராஃபி எல்லாம் வேண்டலாம். என்ன பார்சரியேற்ற மகன் குளர்றார் வெளியில் வந்து சொல்லியிருக்கு. பார்சரியேற்ற மகனுக்கு இந்த வீடியோ காட்டுக்கும் வெளியில் வந்து சொல்லியிருக்குது 70 மில்லியன் 30 மில்லியன் எல்லாம் அடிச்சிருக்கணுமா பார்சரியேற்ற பிள்ளைகள். ஸோ பார்சரியேற்ற பிள்ளைகிட்ட சொல்லுங்க வழக்கு வேணுமெண்டா வெளியில் போட சொல்லு. சரிதான், நான் வெளியில் வந்து சொல்லல அது முதுகெலும்பு இல்லையோ அதுகிட்ட எனக்கு நல்ல முதுகெலும்பு இருக்கடாப்பா. எனக்கு சிங்களத்தில் போய் சிங்கள இன்டர்வியூவில் போய் என்னுடைய தலைவர் தேசிய தலைவர், நான் இந்த பேரை சொன்னால் உங்களோட சேனல் அடிபட்டு போயிடும், தலைவர்கிட்ட பேரை சொல்லாமல் சொல்கிறேன். எங்களுக்கு தெய்வம் என்று சொல்கிறதுக்கு சிங்கள இன்டர்வியூவில் சிங்களத்தில் சொல்லியிருக்கிறேன். எனக்கு பார்சரியேற்ற மகன்கிட்ட சொல்லும்போ அப்படி அவர் தான் பார்சரியேற்ற மகனண்டா, அவர்கிட்ட ஒப்பர் தான் 11 பார் வேண்டி இந்த கிளிநொச்சியில் அடிக்கிறவரண்டா, அவரை போய் வழக்கு போட சொல்லுங்கடா சார். நான் வழக்க பார்க்க நேரே சொல்லியிருக்கு முழு பேர் வீடியோவில் இவருக்கு முடிய தலைங்கதை போடுங்க. பார்சரி என்ற படி எனக்கு நேரடியான பகிரங்க அழைப்பு. அவள் கொப்பர் தான் பார் அப்படியே ஒரு இனத்தை அழிக்கிறாங்களே. நாங்கள் ஒரு இனப்போ நானும் தான் போய் இடைக்கிலோ ஒரு காஸ்போக் இருந்தால் வழி அடிச்சுட்டு போகிறோம். அதுக்காக ஒரு சமுதாயம் வந்து இந்த வடக்கு இலங்கையிலேயே அதிகுறைஞ்ச வருமானம் வர மாவட்டத்தில் A9 ரோட்டில் 11 பார் அடுக்கிறது வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒரு பாரை போட்டுட்டா கூட பரவாயில்லை. 11 பாரை கொண்டு வந்து பார்சரியர் அடிக்கிறதை என்னால் ஏற்றுக்கொள்ளலாம். சரிதான், அதில் ஒரு 2 பாரை அல்லது 2 ரெஸ்டாரண்ட்டை கட்டினா வெள்ளக்காரன் வந்து குடிச்சிருப்பாங்க. அது எந்த நாட்டிலையும் இப்போ உதாரணத்துக்கு சுவிட்சர்லாண்டில் போனீங்கன்னா சாதாரண கடையில் ஃப்ரிட்ஜில் காஸ்பர்க் இருக்குமா நார்மல் கடையில். இப்போ நாங்கள் அந்தளவுக்கு என்ன முன்னேறையில் தானே. ஆனால் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒருத்தனை பிடிச்சி கேட்டால் உனக்கு அல்கோஹால் எடுக்கல உன்ட சேஃப்டி லெவல் என்னன்னா அவன் சொல்லுவான் 2-3 யூனிட். எங்களுக்கு அது தெரியாது தானே. யாராவது சொல்லுங்க எத்தனை யூனிட் ஒரு ஆள் குடிக்கலாம் ஒரு நாளைக்கு தெரியாது. இந்த அளவுக்கு எங்கள்ட பாடத்திட்டங்களில் இவ்வளவு அல்கோஹால் குடிக்கலாமன்றது ஒரு இடம் இல்லை ராசா. அவை எங்கண்ட சனத்துக்கு வந்து அடிக்க வலிக்கிட்டா விடிய நந்தினியை நினச்சி கொண்டு காப்போத்தல் நந்தினியை கட்டிப்பிடிச்சு கொண்டு படுக்கிறார்கள் தான் நாங்கள். சரி, அப்போ அந்த நந்தினியை சும்மா ஒன்று விற்கல. அது அவே ஒரு பாரை போட்டிருந்தா கூட ஓரளவு பரவாயில்லை. 11 பாருக்கு ஒரு வாருக்கு 1 கோடி 10 லட்சம் ரூபா படியே அரசாங்கம் முண்ட வரைக்கும் பார்சரின்ற லிஸ்ட்டை வழியால் விடையில. இப்போ பேர் குளர்றார் பாராளுமன்றத்திலேருந்து என்னண்டு அரசாங்கம் எல்லாம் ஜனாதிபதியை பேசாதீங்க கொண்டுனா முழு கல்லறா சொல்லி நான் அந்த நேரவே சொல்லியிருக்கேன். பார்சரிட்டமான வழக்க போட சொல்லி நான் பார்க்குறேன். அவட்ட ஒப்பர் தான் பார்சரி, அவட்ட ஒப்பர் தான் 11 இது வேண்டினாண்டா பார் வேண்டாண்டா ஏற்றுக்கொண்டு போட சொல்ல ஒரு பிரச்சனை. சந்திரிகா 230-300 மில்லியன் கொஞ்சம் காசு ஒதுக்கிருக்காம என்ன நினைக்கிறீங்க? இல்லை அவ வந்து பண்டாரநாயக்க மெமோரியல் ஃபண்டு அது இல்லை ட்ரில்லியன் கணக்கான காசு இருக்குது. மில்லியனும் இல்லை பில்லியனும் இல்லை ட்ரில்லியன். அதில் கொஞ்சம் காசு ஒதுக்கினது வந்து எங்கள்கிட்ட அள்ளி கொண்டு போன நகையெல்லாம் கொஞ்சமாக புராசா. சரிதானே, அது இங்கே முள்ளிவாய்க்காலில் எங்கள்கிட்ட வைப்பகத்தில் இருந்த நகைகளை கொண்டே விற்று ஆளாளுக்கு பிரித்ததுன்ற ஒரு வீதை தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் குத்தி முறிய தேவையில்லை. இப்படி சின்ன சின்ன அரசியல் அவள் எனக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லையாண்டு படம் போட்டால் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. சும்மா உதாண்ட அரசியல் இப்படி கேவலமான அரசியல் எல்லாம் நாங்கள் கணக்கை பார்த்துட்டோம். அதில் அவள் 250 மில்லியன் கொடுத்தாலும் குத்தி முறிய வேண்டாம். இங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்து அந்த நேரம் நாங்கள் இடமேந்து போன பிறகு கேஸுக்களால் ஆமிக்காரன் கடத்தி கொண்டு போய் இப்போவும் போய் நீங்கள் தெற்கில் பாருங்க ஒவ்வொரு அந்த பழைய சாமான் விற்கிற கடையில் இப்போவும் கோயிலில் இருக்கிற தேருண்ட குதிரையிலெல்லாம் கோடிக்கணக்கான காசில் விற்கிறாங்க. அதெல்லாம் இங்கே வடக்கில் இருந்து கொண்டு போனோம். நீங்கள் போய் பாருங்க அந்த விண்டேஜ் ஐட்டம்ஸ் ஃபார் சேல் அண்ட் இருக்குது. பழைய சாமான் விற்கிற தளபாடங்கள் பழைய எங்கள்ட ரங்குப்பட்டி அதெல்லாம் உண்டு. எங்கள்ட வீட்டிலாம் ரங்குப்பட்டியெல்லாம் கிடந்தது. அதெல்லாம் இப்போ 7-8 லட்சம் 10-20 லட்சம் எல்லாம் போகுது. எல்லாம்
அந்த நேரம் கொண்டே கேஸுக்களால் கப்பலில் கொண்டே லங்கா முடித்த கப்பலில் கொண்டே சேர்த்த காசு தான் இந்த 300 மில்லியன் கொடுத்துருக்கு. மற்றது மக்கள் வந்து கருதுகிறார்கள் வந்து இந்த கொடுத்த காசு வந்து சில நேரம் வந்து செம்மணி பிரச்சனையை வந்து மூடி மறைக்கிறதுக்காக இருக்கலாம்ன்ற மாதிரி மக்கள் கருதியிருந்தார்கள். அது உண்மையான நிலவரம் இல்லை செம்மணி என்றது வேறு, இதுன்றது வேறு. இது வந்து புயல் அடித்தா அது கொடுக்க வேண்டிய கடமை வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது. ஏற்கனவே நாங்கள் இந்த ஃபண்ட் அந்த ஃபண்டுன்னா அந்த ஃபண்டுகள்லையும் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், எக்கச்சமான காசுகள் சேர்த்துருக்கிறோம். 36 கோடியோ என்னமோன்னு சொல்கிறாங்க ஜாழ்ப்பாணத்துக்கு. அதுக்கு எங்களுடைய அதான் நான் நிறைய சொல்கிறேன், எங்கள்கிட்ட கள்ளன் ஜிஏ பிரதீபன் முழு பேரோட சொல்ல புரிய போடு அவரை ஆளுநர் கடிதம் அடிச்சிருக்காரு, ஒரு டிஃபமேஷன் வழக்கு. நான் சொல்கிறேன் பிள்ளையண்டாராஸ் ஜிஏ பிரதீபன் போய் ஒரு வழக்கொண்ட போடணும், தன்னை அவமானப்படுத்தியாரு. என்னட்ட வரைக்கும் போடையில என்னட்ட கவர்னர் அடித்த கடிதம் இருக்கு, இவன் ஒரு கள்ளன், இந்த கள்ளனால் கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற இதெல்லாம் நடத்த இல்லாத அவை இந்த கல்லரை ஜிஏ பதவியிலிருந்து விலத்து கொண்டு கவர்னர் அடித்த கடிதம் கிடக்கு. ஸோ கள்ளனு சொன்னதே என்பிபியில் இருக்கிற ஒரு ஆள் தான், என்னோட ஆள் தான் கள்ளனு சொன்னது. இவர் வந்து எத்தனை மலைக்குள்ள இறங்கி நின்றவர் கேளுங்கோ. நான் அன்றைக்கு மாவீரத்தினத்துக்கு வந்துட்டு போய்க்கலாம், தண்ணி அப்படியே போயிட்டு அப்படியே அங்கே போய் தண்ணிக்க மாட்டிட்டேன். நான் அடுத்த நாள் இங்கே வந்துட்டேன். ஒரு இப்போ ஜிஏ இருந்து கொண்டு எவ்வளவு தண்ணிக்குள்ள இறங்கி நின்று வேலை செய்த வேலை சொல்லுங்க. என்ன கேட்குறாங்க, அரசாங்க கட்சிக்காரர் இந்த வெள்ளத்துக்கு எதிர்கட்சியடா, நான் என்னோட அரசாங்கத்துக்கு வாங்கி காசு கொடுக்குறேன். நான் இதே ஒரு அமைச்சராக இருந்தால் நான் ரங்கி வேலை இருப்பேன். இது சும்மா கவுபோயல் மாதிரி பழைய ஆட்டோ குழந்தை பிள்ளைகள தொப்பியலையும் எடுத்து போட்டுக்கொண்டு இதில் கதைக்க வேலை வேறு பிரியோசனம் இல்லை. எனக்கு காய்ச்சி பிரியோசனம் கண்டிப்பாக காட்டுறேன். அந்த நல்ல மனுஷன் ஏன்டா அப்போ எனக்கு இப்படி பேசுகிறேன்ட்டு நான் அங்கே பேசுகிறேன்னு இப்போ பேசுகிறேன். ஒன்றும் செய்யலாதாக்கள் வேறு வீடியோ போட்டு நான் இந்த பாலத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அடிச்சு கொண்டு போகிறது பிரச்சனை கேட்டால் நான் முதல் பிஎன்டிபி நிறுவனம் செய்கிறது அந்த ரோட்டை இப்போ வந்து 2 தரம் 1.5 கிலோமீட்டர் செய்கிறாங்க. செய்து கொண்டே அதை சங்கடப்பாட்டில் போயிடும். அப்போ நாங்கள் பின்னுக்கு ஒத்துதாருமே அதை பற்றி கதைக்கிறேன் இல்லை. நாங்கள் ஒரு பின்தங்கின கிராமத்தில் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு பிரச்சனைடா போக்குவரத்துக்கு பெரிய ஒரு பிரச்சனை. ஒரு விரதக்கார கொண்டு வர வேண்டாம், கொண்டுற கடையில் ஆள் முடிக்கணும். வந்து பார்க்கணும். இப்போ கோயிலுக்கு அதில் இருக்க நீங்கள் ஒதுக்காக இறங்கி பார்த்துட்டு போனீங்க. இப்போ நடக்கிற நிலவரம் என்னடா கொஞ்சம் கிரவலை கொண்டு வந்து போட்டு 5 கிலோமீட்டர் தானே செய்ய போகிறோம். எங்கள் முரளி எல்லாரோட எல்லாருமே நான் கதைச்சிட்டேன். கதைச்சா ஏதோ நான் சுயநலம் கருதி ஏதோ எனக்கு செய்யணுன்ற மாதிரி நான் ரோட்டை தான் போடுகிறேன். அதை கண்டாவோட பிரதான வீதி. அது வந்து இது ரோட்டு இல்லை, இது ரோடு இல்லை. அது கண்டாவோட கணக்கு கோல் வந்து கண்டாவோட பிரதான 66 அடி ரோடு. அப்போ எங்கே இந்த விளைக்கின்ற பாலத்துக்கு அடுத்த பாலத்துக்கு அடுத்த சந்தி போய் எங்கே இருக்கப்பா. என்ன பண்ணுறேன்